ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சூப்பர் கண்டென்ட்டில் சந்திச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பல யங்ஸ்டர்ஸோட ட்ரீம் என் கையில் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் RS 200. பஜாஜ் பல்சர் RS 200. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட ஃபுல் ரிவ்யூ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்திங்கன்னா நான் தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன, இந்த வண்டியில் என்னென்ன குட் திங்ஸ் பேட் திங்ஸ் இருக்குது அப்படின்றதான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லுக்லேருந்து வந்துடுவோம். ஸோ லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லி ஃபர்டு சூப்பரான மோட்டார் சைக்கிள் இது தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் லவ் பண்ணி தான் இந்த ஏஞ்சலை நான் வாங்கினேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லா ட்ரீமுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி தான் நானும் இந்த பைக்கை வாங்கினேன். ஸோ லுக்ஸை பொறுத்தளவுக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ஃப்ரண்ட்லேருந்து வந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்க் வந்து நல்லாவே வேலை செய்யுது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் பைக் யூஸ் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அது போக போக பழகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பற்றி சொல்லி ஆகணும். 2 ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லோ பீமுக்கு, ரைட் சைடு ஹை பீமுக்கு. ரெண்டுமே சூப்பராகவே இதாவது நமக்கு லோ பீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லா இடத்துக்கும் கவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இது ஹை பீம் போட்டோம்னா ஃபுல்லாக நமக்கு எல்லா வியூவுமே தெரியும், நல்லாவே இருக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய ஃபாகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நைட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபுல்லாக சூப்பர் வியூவாகவே இருக்கும். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்த அளவுக்கு இந்த 200cc செக்மெண்ட்லேயே RS 200 தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், நான் யூஸ் பண்ண வண்டிங்க வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வைசர். இது வந்து நார்மல் வைசர் கிடையாது. நார்மல் வைசரே நமக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ அதில் ஏர் வின்ஸ் வந்து நிறையா வருதுன்றதுனால நான் இதை மாடிஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போட்டதுக்கப்புறம் எனக்கு லுக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மிரர் எல்லாமே ஒரிஜினல் தான். மிரர் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி வியூவில் ஒரு பாதி மிரருக்கு அந்தாண்டு தான் நமக்கு வியூவே தெரியும். அதனால் நான் மிரர் மாடிஃபைட் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன். ஸோ லுக்ஸ் ஃப்ரண்ட்டு பொறுத்தளவுக்கு ஓகே. கிளட்செலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளட்செலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹார்டு அவ்வளோ பெரிய ஈஸின்னு சொல்ல முடியாது. நார்மல் கிளட்சு நம்ம நார்மல் வண்டியெலாம் யூஸ் பண்ணுற மாரி நார்மல் கிளட்ச் மாரி நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்பீடோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. ட்ரிப் 1 ட்ரிப் 2 டைம் கொடுத்துருக்காங்க. இது BS6ன்றதுனால கியர் பொசிஷன் இண்டிகேட்லாம் வராது. ஸோ நியூட்டர், பேட்ரி, இன்ஜின் ஆயில் ஃபங்க்ஷன், கூலண்டு, பஜாஜ் லோகோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இது கியர் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ். கீரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாகவே இருக்கும், அவ்வளோ டைட்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் இது வரைக்கும் ஹில்ஸ் ரைடு எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஹார்டெலாம் கிடையாது, இதுவுமே டீசெண்டாகவே இருக்கும். ஸோ பிரேக் லைட், இந்த லைட்டு மட்டும் நிறைய பேர் கொஞ்சம் இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக இது ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா இன்ஜினுக்கு வந்தோம்னா இன்ஜின் வந்து சூப்பரான இன்ஜினு, சரியான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் இது. இன்ஜின் 200cc வந்து என்எஸை விட இதுதான் பவர் டார்க் அதிகம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 7000 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4000 RPM வரைக்கும் கொஞ்சமாக போகும். 4000 RPMக்கு மேலே ஒரு புல்லப் இருக்கும். அடுத்தது 7000 RPMக்கு மேலே இன்னொரு புல்லப் இருக்கும். அந்த புல்லுலாம் உங்களுக்கு அப்படியே ஃபீல் பண்ண முடியும் இந்த வண்டியில். நானும் அதை ஃபீல் பண்ணி அனுபவித்து ஓட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலெல்லாம் வேறு மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூயல் சேனல் ABS எனது BS6 டூயல் சேனல் ABS எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். எனக்கு பேக் வீலும் சரி ஃப்ரண்ட் வீலும் சரி பிரேக்கிங் வந்து ஒன் ஆஃப் ஆல் சரியான பக்காவாக இருக்கும். இப்போ நான் அது எல்லாமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ குவாலிட்டின்னு பார்த்தோம்னா பஜாஜ் வந்து ரொம்ப சூப்பராகவே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியாகட்டும் இல்லை ஸ்டிக்கரிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ R15லாம் பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சு அழுக்குனாவே
உள்ளார போகும். இப்போ V4ல் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன்றாங்க, அந்த குவாலிட்டியுமே நமக்கு சரியில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி வந்துமே பிளாஸ்டிக் குவாலிட்டி மற்ற குவாலிட்டி எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஒன்லி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனிச்சு. நான் NHல் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பல்சர் 150ல் அடிச்சிச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பல்சர் டேங்க்கில் அடிச்சிச்சு. அந்த பல்சரோட டேங்க் பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக்கு தான். இது நான் இன்னும் மாற்றாமல் அப்படியே நான் வச்சுருக்கேன். சரி இருந்துட்டு போகுது அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்ற மாரி இருந்துச்சுன்னா இது எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அந்த ஆக்சிடென்ட் வீடியோவோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பரான ஒரு மிஷின் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த RSோட ரைட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ வந்தோன்னே ஃபஸ்ட் ஆன் பண்ணோம்னா ஒரு ஸ்வைப்பு வரும்போதே நமக்கு ஒரு நல்ல ஃபீலுங்க அது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு உங்களால் கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குது. சரி இப்போ நான் அது ஓட்டி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பிக்கப்பு. ஸோ பவர் வந்து இதுக்கு சூப்பராகவே அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா டர்னிங் பண்ணும்போதும் ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீலு, வெயிட் ஆகட்டும் எதுவுமே ஃபீல் ஆகலை, நல்ல மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த R15 ஓனர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது RS ஓனர்லாம் வைப்ரேஷன் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய குழியில் நான் விட்டு ஓட்டும் போதும் ஒரு வைப்ரேஷன் கிடையாது. ஸோ சஸ்பென்ஷன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே மீடியமாக இருக்கும். ஸோ இந்த குழியெலாம் விடும்போது நமக்கு அப்படியே ஃபீல் ஆகும். ஸோ அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டர்னிங் இந்த கார்னரிங்லாம் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கார்னரிங் பண்ணலாம். உண்மையாலுமே இந்த வண்டிலாம் நான் ஹில் ஸ்டேஷனில் கார்னரிங் பண்ணுறதுலாம் சூப்பராகவே இருக்கும். கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் எந்த பயமுமே இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஓட்டி பழகிறவங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஃபுல்லி ஃபேரிங் மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு வெயிட்டாக இருக்குமோ, இல்லை நம்ம அதை அந்த லுக்கிங் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் யூஸ் பண்ண நமக்கு பழகிடுச்சுன்னா அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி சன்செட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். ஸோ கிளைமேட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. ஸோ அதான் கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே ஃபீல் ஆகாது. இந்த ஃபேரிங்காக இருக்கட்டும், இவ்வளோ ஃபேரிங் இருக்குது, அந்த ஃபேரிங்லேயே இருக்கட்டும், இல்லை இந்த கீ போடுற இடம், ஹேண்ட்லிங்கு, இந்த எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் அப்படின்றது ஃபீலே ஆகாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 120 130 அந்த ரேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வைப்ரேஷன் வந்து ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் பண்ணுறதுக்கு தான் 130லாம் போயிருக்கேன். நார்மலாக ஒரு 80 100 அவ்வளோதான் க்ரூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. சர்வீஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரி, அந்த ஒரு 3000 4000 அந்த கிலோமீட்டரில் ஒவ்வொரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 30-32 அவ்வளோதான் தரும். ஹைவே அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 இதுக்குள்ளே நான் க்ரூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 37 வரைக்கும் தந்துருக்குது. 37க்கு மேலே போனது கிடையாது. ஸோ ஒரு 100 அதெல்லாம் க்ரூஸ் பண்ணோன்னா ஒரு 35-34 அந்த ரேஞ்சு தான் எனக்கு மைலேஜ் கொடுக்கும். மேக்ஸிமம் நான் அந்த ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கு மேலே ஸ்பீட் நான் போனது கிடையாது. ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு வைப்ரேஷன் கூட இருக்காது, அதேமாரி எந்த நாய்ஸுமே வராது. ஸோ அதுக்காக தான் நான் எதுவுமே பேசாமல் நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NHல் போய்ட்டு நம்ம டாப் ஸ்பீட்லாம் சரி செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதோட பிரேக்கிங் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்புன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 50 60 டச் பண்ணிட்டு பிடிக்கிறேன் பாருங்கள், 60 டச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பிரேக்கும் பிடிச்சிட்டேன்.
இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேக்கிங் எவ்வளோ ஷார்ப்புன்ட்டு. அப்பா எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம், ஏன்னா எனக்கு இன்னுமே அந்த கொஞ்சம் பயம் இருக்குது, இழுத்துடுமோ, ஏன்னா ரெண்டுமே டிஸ்க்கு அப்படின்றதுனால கொஞ்சம் இழுத்துடுமோன்ற பயம் இருக்குது. ஆனால் இழுக்காது. நான் இப்போ திருப்பி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா செம்ம ஷார்ப்பு. ஸோ இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் பிரேக்கே பிடிச்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன். பிரேக்கிங் வந்து சரியான ஷார்ப்புங்க. ஸோ இப்போ நான் அப்படியே என்ஹெச், இப்போ ரேம்பில் போயிட்டுருக்கேன். அப்படியே என்ஹெச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு டாப் ஸ்பீடு ஃபஸ்ட் கியர்லேருந்து எவ்வளோ போகுது, என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ மைக்கெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பண்ணி மைக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் வண்டி எதுவும் வரல. நான் அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு நான் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். 0. ஸோ வண்டி வரல. போவோம். ஃபஸ்ட்டு கியர் 40, செகண்ட் 57, தேர்டு 80, ஃபோர்த்து 102, ஃபிஃப்த்து 125, ஸோ ரோடு கொஞ்சம் பிஸியாக இருக்கு. டாப் ஸ்பீடு மட்டும் செக் பாருங்க. இப்போ ஸோ காய்ஸ் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 144. ஸோ இந்த வண்டியில் நான் 147 வரைக்குமே போயிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடெலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அது இல்லாமல் என் வண்டியில் செயின் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால மேபி கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இதில் 147 வரைக்கும் போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ப்ரூஃபில் 144 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுதான் கைஸ் உங்களுக்கு பவராக இருக்கட்டும். ஸ்பீடு பாருங்கள். நமக்கு அந்த 144 போகும்போதுமே எனக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் கூட ஃபீல் ஆக கிடையாது. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போனேன். ஸோ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போனேன். எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் வண்டி அசால்ட்டாக 80. இங்கே பாருங்கள் வண்டி எந்த ஸ்பீட்லையுமே ட்ரெஸ்லாம் ஆகாதுங்க. இன்ஜின் கொஞ்சம் கூட ட்ரெஸ் ஆகாது. ஸோ பாருங்கள் இப்போ 85ல் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஸ்பீடே தெரியாது. லைட்டாக பார்க்கும்போது தான், மீட்ரு பார்க்கும்போது தான் எனக்கு 85லே போகுது அப்படின்றது ஃபீல் ஆகும். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் RS 200 இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 200 செக்மெண்ட்டில் RS 200 நம்பி எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா BS7ல் கீர் பொசிஷன் இண்டிகேட்டரு, E20 பெட்ரோல், இது இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே BS6மே பவர் பம்பு சூப்பராக இருக்குங்க. கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லைனாலும் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. RS 200 வெறினா எனக்கு நான் சொல்லி ஃபீல் பண்ணுறது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஸோ ஃபைனலாக இந்த RS 200ல் குட் திங்ஸ் பேட் திங்ஸ் பார்த்துருவோம். எனக்கு இதில் குட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப நான் லவ் பண்ணி வாங்கின வண்டி. யாருக்கு நீங்கள் அப்படி தான் ஒரு பைக்கை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக வாங்க. அவங்க இந்த பைக் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக ஃபுல்லாக வாங்குங்க. எனக்குமே வாங்கும்போது நிறைய பேர் நிறையா சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 இயர்ஸ் லவ் பண்ணி இந்த வண்டி வாங்கினேன். 6 இயர்ஸாக இந்த வண்டி மேலே லவ் குறையவே இல்லை. அப்படி நான் வெறித்தனமாக ஒரு வெறியாக வாங்கினேன். ஸோ இதில் குட் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதோட பவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக எனக்கு ஒவ்வொரு இதுலேயுமே ஃபீல் ஆகும். ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், எல்லா ரோட்லேயுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஹெட்லேம்ப் வந்து எனக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். எந்த இதுலேயுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரோடு தெரியல அப்படின்னு மாரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அந்த வண்டியில். ஸோ அப்புறம் அந்த வண்டியில் இருக்கிற எக்ஸாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்கே போகும்போதும் அந்த சவுண்டு பீட் வந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப், அந்த இதில் வர குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த பின்னாடி இருக்கிற டெயில் லேம்ப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளே ஏறி நிற்கலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி.
ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லாங் ரைடு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்பி அடிக்கலாம். இந்த பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வரவே வராது. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் ஸ்டாப்பாக போயிருக்கேன். எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ அக்ரெசிவ் பொசிஷன்லாம் உட்கார மாதிரி இருக்காது. ஒரு நார்மலான பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் ரைடே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னோடய குட் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பைக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்கிங் வந்து சரியான ஷார்ப்பாக இருக்கும். செம்ம ஷார்ப்பான பிரேக்கிங்கு. ஸோ எந்த இடத்துலையுமே எனக்கு இழுத்து விட்டது கிடையாது. இது வரைக்குமே நான் 20,000 கிலோமீட்டர் ஓட்டின இடத்துல எந்த இடத்துலையுமே எனக்கு இது வரைக்குமே ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் இழுத்ததே கிடையாது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தனால நான் 2 பிரேக்குமே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பிடிப்பேன். எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இதோட பேட் திங்ஸ்ன்னு பார்க்கும்போது பாருங்கள் சவுண்ட் விட்டுருக்கு நம்மளை பார்த்து ஏரியாவுக்கு புதுசாக இருக்கான்னு. சரி சவுண்ட் விட்டு போகுது. ஸோ இது பேட் திங்ஸு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணது என்னென்னா இந்த இண்டிகேட்டர் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ 4 இண்டிகேட்டருமே ஒரிஜினல் இண்டிகேட்டர் அப்படி தான். இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணோம்னா இல்லை டச்சு கிச்சன்லாம் ஆணிச்சு பைக்கில் ஏறும் போதெல்லாம் அதில் உடச்சினாங்கன்னா பட்டுன்னு கட் ஆயிரும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. பஜாஜ் வந்து இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த டேங்க் பேட்லாம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டபுள் சைடு கம்டே போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிங்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் வரும். ஸோ அது அவ்வளோக்கு தெரியாது. இருந்தாலுமே இது நம்ம ஓட்டுறவங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். வண்டி நிறுத்திட்டு பார்க்கும்போது லைட்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் இன்னொரு பேட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை பற்றி சொல்லி ஆகணும். என்எஸ் ஆகட்டும் ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும் இந்த 2 வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக குஷனாலாம் இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். என்ன தான் நமக்கு ஷோல்டர் பெயின் நெக் பெயின் வரலனாலும் நமக்கு டிக்கி வலின்றது அந்த டிக்கி எரிச்சல் கொஞ்சம் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சீட் பார்த்திங்கன்னா குஷன் வந்து மாடிஃபைட் பண்ணிக்கலாம். எனக்கு மாடிஃபைட் பண்ணால் லுக்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதுனால நான் இன்னும் மாற்றாமே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிரர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நீளமாக சைடில் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளமாக இருந்துமே பேக் வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு பாதி மிரருக்கு மேலே தான் பேக் வியூவே தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு மாடிஃபைலாம் பண்ணிடாதீங்க. ஆர்எஸ் எடுத்திங்கன்னா மிரர் மாடிஃபைட் பண்ணிடாதீங்க. மாடிஃபைட் பண்ணுற மிரர்லாம் சின்னதாக தான் வரும். ஸோ இதுலேயே பாதி வியூ தெரியும் போது மாடிஃபைலாம் பண்ணிங்கன்னா அது வியூ ரொம்ப கம்மியாகிடும். சர்வீஸ் காஸ்ட் வந்து நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கிறவனுக்கு பைக் வாங்குறதே பெரிய ட்ரீமு. அந்த பைக்கை வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு டீசெண்டான மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். நமக்கு ஏற்றுக்கிற மாரி ஒரு காஸ்ட்டில் தான் பஜாஜோட இது ப்ரைஸிங்லாம் இருக்கும். ஸோ அதை பொறுத்தளவுக்கு சூப்பரான மேட்ரு. அப்புறம் இந்த செயின் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் ஸ்டாண்டு இந்த வண்டியெல்லாம் வராது. அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கடையில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் டைட் வைக்கிறதுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. அது ஒரு டிசப்பாயிண்ட் எனக்கு. ஸோ நான் ஃபீல் பண்ணது எல்லாமே சொல்லிடுறேன். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் பைக்கில் அழகாக கழட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேரிங்லாம் கழட்டி இந்த சைடு ஃபேரிங்கும் கழட்டணும். அப்புறம் இந்த சைடு ஃபேரிங்கும் கழட்டினா தான் நமக்கு இன்ஜின் ஆயிலே ஊற்றணும். ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றுறதுக்கு 2 சைடு ஃபேரிங்கும் கழட்டினா தான் இன்ஜின் ஆயிலே ஊற்றுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு 10 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபேரிங் பைக் வாங்குறணும் போது அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஓனராக இருந்து பைக்கையும் ரிவ்யூ பண்ணிட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் வாங்கலாமா வாங்க வேண்டாம்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் ஆர்எஸ் 200 இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஆர்எஸ் எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் 200cc சரியான பைக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸாக இருந்து மெயின்டைன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்ன ஒரு சர்வீஸ் மட்டும்தான் பஜாஜோட சர்வீஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்ல ஷோரூமாக பார்த்து மெக்கானிக்கல் கூட கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே சால்வ்டு. ஸோ எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. எனிவே நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.